கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவஜனமே, மீண்டும் ஒரு விசை கூட ஆண்டவர் கிருபையா எனக்கு இன்னொரு நாளை கூட்டி கொடுத்து உங்களோடு கூட இந்த காலைக்கது நிகழ்ச்சியில் பங்கு பெறும்படியாக கிருபை செய்ததற்காக ஆண்டவரை துதிக்கிறேன், சோஸ்தரிக்கிறேன். இந்த நாளில் நீங்களும் அதே போல என்னோடு கூட ஆண்டவரை துதிப்பீங்க, சோஸ்தரிப்பீங்க அப்படின்னு சொல்லி கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். இன்னைக்கு நமக்கு வருகிற வாக்குத்தத்தம் எங்கிருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, மத்தேயு 18ஆம் அதிகாரம் 11வது வசனம். மனுஷகுமாரன் கெட்டு போனதை ரட்சிக்கவே வந்தார் அப்படின்னு சொல்லப்படுகிறது. என்ன கெட்டு போச்சுன்னா, பாவத்தால நம்ம கெட்டு போயிருக்கிறோம், நம்மை ரட்சிக்க வந்தார் அப்படின்னு சொல்லி அநேக காரியங்கள் நம்ம பார்த்துடலாம். ஆண்டவர் நமக்காக சிலுவையில் மரிச்சிருக்காங்க, ரத்தத்தை செஞ்சுருக்காங்க. அது நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னால், ஆண்டவரை விட்டு யாரெல்லாம் பின்வாங்கி போயிருக்காங்களோ, யாரெல்லாம் அவருடைய அன்பை புரிந்து கொள்ளாமல் போயிருக்கிறாங்களோ அவங்கள என்ன செய்யறோம், ஆண்டவர் ரட்சிப்பதற்காக வந்தார். யாரை நல்லவருக்கு ஒருத்தவங்க மறிப்பதற்கு ஆயத்தமாக இருப்பாங்க, ஆனால் கெட்டு போனவங்களை நேசிப்பதற்கு யார் இருக்கிறா அப்படின்னு பார்த்தா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். தவறி போனவங்களை, பாவம் செய்தவங்களை நேசிக்கிற ஒரு வல்லமை உள்ள அன்பான கிருபை நிறைந்த தகப்பன் தான் யாருன்னு சொன்னால் இயேசு கிறிஸ்து. நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு கதை வாசித்தேன். என்ன அப்படின்னு சொன்னால், எல்லாருக்கும் தெரியும் நேருவின் குடும்பம், சரிங்களா? ஜவஹர்லால் நேரு அப்படின்னு சொன்னால் அவங்க அப்பா பேர் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன், மோதிலால் நேரு. அவர் என்ன செய்வார் அப்படின்னு சொன்னால், பெரிய செல்வந்தர்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம். ஸோ அவங்க கல்லூரிக்கு போனால் அல்லது பாடசாலைக்கு போகும் பொழுது அது எல்லா கேட்டில் என்ன நிற்குமா, கார் நிற்குமா. அவர் எந்த வழியாக வராரோ அந்த வழியாக அவர் அந்த காரில் ஏறி போவாங்க, மற்ற காரெல்லாம் அது பின்னாடி போகும். பெரிய செல்வந்தர், பெரிய செல்வந்தராக இருக்கும்பொழுது உங்களுக்கே தெரியும், அப்போ அவங்களுடைய காரியங்கள்லாம் ரொம்ப நேர்த்தியாக இருக்கும், டைமுக்கு இருக்கும், ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும். எல்லாமே அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருந்தவர் தான் யாருன்னு சொன்னால் ஜவஹர்லால் நேரு. அப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்த மனுஷன் என்ன செஞ்சாருன்னு சொன்னால், சுதந்திர போராட்டத்தில் பங்கு பெறணும் அப்படின்ட்டு சொல்லி போகிறாரு. அப்படி போகும்போது நீங்கள் நினச்சி பார்த்தீங்கன்னா, பணக்கார பிள்ளைங்கள்லாம் பெரிய கஷ்டமான வேலையை செய்ய மாட்டாங்க. நீங்கள் அவருடைய வாழ்க்கையை பாருங்கள். 8 கேட் இருந்துச்சுன்னா 8 கேட்டுக்கு ஒரு கார் நிற்கிது அப்படின்னு சொன்னால் அவர் எவ்வளோ பெரிய செல்வந்தர். ஆனால் அவர் என்ன ஒரு காரியம் பண்ணுறாருன்னு பாருங்கள், நாட்டுக்காக என்ன செய்யணும், ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லி அவர் சுதந்திர போராட்டத்துக்கு போகிறாரு. அப்போ என்ன சொல்கிறாரு, தடுக்கலையா, போயிட்டு வரட்டும் அப்படின்னு சொல்லி விடுறாராம். அப்படி விடும் பொழுது என்ன செய்கிறாங்கன்னா, அவரை காவலில் வைக்கிறாங்க. சிறைச்சாலையில் வச்சுட்ட உடனே அப்போ தான் அப்பாவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா நம்ம பையன் வீட்டில் எப்படி ரொம்ப செல்வந்தனாக வாழ்ந்தவன், சாப்பிட்றதுக்கு எத்தனை, அவன் சாப்பிட்ணுன்னு வந்தால் என்னது, சர்வெண்டெல்லாம் ஓடி வருவாங்க, கேட்பாங்க என்ன சாப்பிட போகிறீங்க, அதற்கான ஆயத்தத்தை பண்ணுவாங்க. அவங்க டேபிளாக ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்திருக்கும், ஆகாரங்களும் ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்திருக்கும். ஆனால் இப்போ எங்கே இருக்கிறார் அப்படின்னு சொன்னால், அவர் சிறைச்சாலையில் இருக்கிறாரு. நீங்கள் நம்ப மாட்டீங்க, மகனை குறித்து தந்தைக்கு ரொம்ப கவலை, ரொம்ப வருத்தம். மகன் என்ன பண்ணுறாங்க உங்களுக்கு தெரியல, சிறைச்சாலையில் ஆகாரம் எப்படி கொடுப்பாங்க, அவங்க தங்குற இடம் எப்படி இருக்கும் எல்லாம் பார்த்தா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போது சாதாரண மனுஷன் அப்படின்னா நார்மலாக இருக்கிறவங்கன்னா அது ஓகே, அவங்க வாழ்க்கையில் சரி. அங்கே வீட்டில் இருக்கும்போதும் கஷ்டம்தான், சாப்பிட முடியாது, வீடு ரொம்ப பிரம்மாண்டமான வீடு கிடையாது அப்படின்னு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஆனால் இங்கே ஒரு செல்வந்தனாக வாழ்ந்த ஒரு மகன் சிறைச்சாலையில் இருக்கும்போது, ஜெயிலில் இருக்கும்போது எப்படி இருப்பான்னு சொல்லி தந்தை வருத்தப்பட்டு, தந்தை என்ன செய்யலையா, பெட்டில் என்ன செய்யலை, படுத்து உறங்கலை, மேஜையில் உட்கார்ந்தவர் ஆகாரம் எடுக்கலை. ஏன்னு சொன்னால் என் பையன் கண்டிப்பாக அங்கே அவனுக்கு நத்த இருக்காது அப்படின்னு சொல்லி. என்ன ஒரு அன்பு இல்லை இது, தந்தையுடைய அன்பு மகனுக்காக நம்ம பார்க்குறோம். இது நம்ம உலக பிரகமார எப்படி ஒரு தந்தை தன் மகனுக்கு அன்பை வெளிப்படுத்துகிறாங்களோ அதே போல் வேதாகமத்திலே அப்படி இருக்குது. அந்த தந்தை எப்படி தன்னுடைய மகன் திருந்தி வந்த மைந்தன் அல்லது கெட்ட குமாரன் அப்படின்னு சொல்லி நம்மளா பேர் வச்சிருக்கோம் இல்லைங்களா, அந்த மகன் அப்பாவுடைய எல்லாத்துக்கும் கீழ்ப்படியாமல் எல்லாத்தையும் வாங்கிட்டு போய் அழிச்சிட்டு திருப்பி வரும் பொழுது அப்பா அப்படியே ஏற்றுக்கிறாங்க. அப்பா ஓடி போய் கட்டி பிடிச்சி வரட்டும் வீடை தேடி வரட்டும் அப்படின்னு நிற்கல, அவனை எதிர்கொண்டு போய் அவனை அரவணைத்து அவனுக்கு எல்லா காரியத்தையும் செய்கிறான். அவனுக்கு புதிய ஆடை, புதிய காலணி, புதிய மோதிரம் எல்லாமே ஆண்டவர் என்ன செய்கிறான்னா அந்த தந்தை அவங்களுக்கு செய்கிறார். அது அவங்க தந்தை மகன் மேல் வைத்த அன்பை நம்ம பார்க்குறோம். அப்படிதானுங்களே, இதே அன்பை தான் ஆண்டவர் உங்கள் மேலே என் மேலே வச்சுருக்காங்க. இதே அன்பை தான் என்ன செஞ்சுருக்காங்க, ஆண்டவர் உங்கள் மேலேயும் என் மேலே வச்சுருந்தாங்க. அதனால தான் அவங்க என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொன்னால்,
இந்த பரலோகத்திலே இருந்து நம்ம ரட்சிக்கல, அவர் அங்கிருந்து எல்லா வல்லமையும் உள்ளவர், எல்லா அதிகாரத்தையும் உடையவர். எங்க வந்தாரு? பரலோகத்தை விட்டு என்ன செஞ்ச இந்த பூலோகத்திற்கு வந்து உங்களை போல என்னை போல என்ன செஞ்சாரு? வாழ்ந்து உங்களுக்காக எனக்காக என்ன செஞ்சாரு? பாடுபட்டு மரித்தார். நீங்களும் நானும் ரட்சிக்கப்படணும் அப்படின்னு சொல்லி. எப்படி அந்த கெட்டகுமாரன் கதையில அப்பா அவன் திரும்பி வரும்போது ஆவலோடு போய் அவனை கட்டி அணைத்து அவன் செய்த தவறுகளை அவர் ஒரு நாளும் என்ன செய்யல, அவனுக்கு சொல்லி காட்டில் அவர் சொல்றாரு, தொலைஞ்சு போயிட்டான், திருப்பி கிடைச்சிட்டான், அதனால ரொம்ப சந்தோஷம் அப்படின்ட்டு அவர் சொல்றாரு. அதே போல தான் ஆண்டவர், நீங்களும் நானும் எவ்வளோ பாவம் செய்தாலும் நாங்கள் மனுஷகுமார் கெட்டு போனதை ரட்சிக்கவே வந்தார். நம்மளாம் எவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம எவ்வளோ பாவத்தில் அமிழ்ந்து போனாலும் கூட ஆண்டவர் என்ன செய்கிறாரு? நம்ம ரட்சிப்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறாரு. நான் இத்தனை தடவை சொல்லி அந்த தவறுகளை செய்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம கைவிடாத தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். உடைய பாவங்களை கடலின் கடையாந்திரங்களை போற்றுவேன், நான் திரும்பி எடுத்து பார்க்க மாட்டேன் அப்படின்ட்டு சொல்லுவார். உங்கள் அக்கிரமத்தை என்ன செய்கிறேன்? மன்னிக்கிறேன் அப்படின்ட்டு அவர் சொல்லுகிறார். நீங்கள் மீகா 7ஆம் அதிகாரம் 18-19 வசனத்தில் நீங்கள் பார்ப்பீங்கன்னு சொன்னால், அவர் நம்முடைய பாவங்களை எல்லாம் சமுத்திரத்தின் ஆழங்களில் போட்டு விடுவார் அப்படின்னு சொல்லி. சமுத்திரத்தில் போய் போட்டுட்டா அப்படின்னு சொன்னால் திருப்பி எடுப்பது ரொம்ப கஷ்டம். ஒரு சின்ன ஒரு பொருள் அல்லது பெரிய பொருள், பெரிய கப்பலே உள்ள முழுகினாலும் அதை தேடி தான் நம்ம கண்டுபிடிக்கிறாங்க. சரிங்களா? அந்த மாதிரியாக ஆண்டவர் உங்களையும் நேசிக்கிறார். உங்களை என்னையும் அவர் ரட்சிக்க வல்லவராக இருக்கிறார். எப்படி ஒரு தகப்பன் தன் மகனை நேசிக்கிறது போல ஆண்டவர் உங்களை என்னையும் நேசிக்கிறார். அதாவது அவர் சொல்லார், நீ என்னுடைய சொந்த ஜனமா இருக்கிறீங்க, என்னுடைய சொந்த பிள்ளைகளா இருக்கிறீங்க, என்னுடைய சொந்த ஆசாரியர்களாக இருக்கிறீங்க. எத்தனை ஒரு ஸ்லாக்கியத்தை ஆண்டவர் நமக்கு தராரு பாருங்க. யாராச்சும் நமக்கு தருவாங்களா? தப்பு செய்கிறவங்களுக்கு யாராவது அந்த மாதிரி கருணை காட்டுவாங்களா? கண்டிப்பாக காட்ட மாட்டாங்கல்ல. ஆனால் நம்ம ஆண்டவர் நம்மை நேசிக்கிறார், நம்மளை ரட்சிக்க ஆசைப்படுகிறார். ஏன்னா நம்ம பாவத்தில் மாண்டு போயிடாதபடிக்கு இன்னைக்கு சத்தியத்தை கேட்கிற நீங்களும் நானும் என்ன செய்யணும்னு சொன்னால், ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார், அவருடைய சுதந்திரத்தில் நமக்கு பங்களிக்க காத்து கொண்டிருக்கிறார். நீங்கள் அதை பெற்றுக்கொள்ள ஆசையாக இருக்கீங்களா? ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார், அவர் உங்களை சொந்த பிள்ளைகளாக ஏற்றுக்கொள்ள ஆசைப்படும் போது அவரை நீங்கள் உங்களுடைய சொந்த இரட்சகராக அல்லது சொந்த தகப்பனாக நீங்கள் அவரை ஏற்றுக்கொள்ள ஆசையாக இருக்கிறீங்களா? ஏன்னு சொன்னால் அவர் சொல்கிறாரு, கிறிஸ்துவை விட்டு தூரமாக இருந்திருப்பீங்க அப்படின்னு சொன்னால் இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, உங்களை அழைக்கிறாரு, உங்களையும் என்னையும் என்ன செய்கிறாரு? அழைக்கிறாரு. வாங்க, நீங்கள் என்னோடு கூட என்ன செய்யுங்க, என் சுதந்திரத்தில் நீங்கள் பங்கு கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி அழைக்கிறார். ஆண்டவர் உங்களுக்கு இலவசமாய் கொடுக்குற இந்த அழைப்பை அல்லது இந்த ரட்சிப்பை என்ன செய்ய ஏற்றுக்கொள்ள நீங்கள் ஆயத்தமாக இருக்கீங்களா? ஒருவேளை இவ்வளோ நாள் தேவனை அறியாதவர்களாக இருந்திருக்கலாம், இவ்வளோ நாள் பாவி என்று சொல்லி பின்வாங்கி போயிருக்கலாம். ஆனால் இன்னைக்கு வருகிற வாக்கு தத்துன்னு சொன்னால் உங்களையும் இனிமேல் ரட்சிக்கவே அவர் என்ன செஞ்சால் மனுஷகுமார் இந்த உலகத்துக்கு வந்திருக்கிறாரு. அவர் உங்களை அரவணைக்கவும் உங்களை அழைக்கவும் உடைய பாவங்களை மன்னிக்கவும் கடலின் கடையாந்திரங்களை போடவும் அவர் ஆயத்தமாக இருக்கிறாரு. நீங்கள் அவரிடம் செல்ல ஆயத்தமாக இருக்கலாம், நீங்கள் அவரிடம் போய் உங்களை ஒப்பு கொடுக்க ஆயத்தமாக இருக்கலாம். இந்த நாள் உங்களுக்கு ஆண்டவர் பெரிய அழைப்பை கொடுத்துருக்கார். நீங்கள் ஆயத்தமாக இருப்பீங்கன்னு சொன்னால் உங்கள் முழங்கால் படிக்கிட்டு, ஆண்டவரே உடைய பிள்ளையாயினை ஏற்றுக்கொள்ளுங்க, உடைய பாவத்தை மன்னிங்க அப்படி நீங்கள் சொல்லுவீங்கன்னு சொன்னால் அவர் மன்னிப்பதற்கு மிகவும் மிகவும் எப்படி அந்த கெட்ட குமாரன் தந்தையை போல கட்டி அரவணைத்து புதிய ஆடைகளை கொடுத்து, அதே போல் ஆண்டவருடைய பாவங்களை எல்லாம் கழுவி நம்மை நீதியின் வஸ்திரத்தை நமக்கு கொடுத்து, அவருடைய நீதியை நமக்கு நீதியின் வஸ்திரத்தை கொடுத்து என்ன செய்வார்? நம்மை வழிநடத்த வல்லவராக இருக்கிறார். நீங்கள் ஆயத்தமாக இருப்பீங்கன்னு அவருடைய பாதத்தில் மங்கள் படித்து ஜெபிங்க. ஜெபம் செய்வோம். கெட்டு போனவர்களை மனுஷர்களை ரட்சிக்க வந்த பரலோக தந்தையே, எங்கள் மேல் மிகவும் அன்பு வைத்து ஆண்டவரே பரலோகத்தை விட்டு இந்த பூலோகத்தில் வந்து அநேக பாடுகளை பட்டு அநேக நற்காரியங்களை எங்களுக்கு போதித்து ஆண்டவரே எங்களுடைய சன்னிதானத்தில் எங்களை வழிநடத்தின கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் கூட நாங்கள் வேதங்கள் வாக்கியங்களை வாசிக்கும்படியாக இந்த வேதத்தை எங்களுக்கு கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய அன்பை நாங்கள் புரிந்து கொள்வதற்காக அநேக வசனங்களை எங்களுக்கு வெளிப்படுத்தியிருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். இது எங்களுக்கு மேல் காட்டின அன்பு பெரியது ராஜா. நாங்கள் உண்மை விட்டு தூரமாய் போன பின்பு கூட ஆண்டவரே நம்மை உங்கள் நோக்கி கூப்பிடும்போது ஆண்டவரே எங்களுக்கு செவி கொடுத்து எங்களை நேசித்து எங்களை அரவணைத்து எங்களை பாதுகாத்து வருகிற அதுக்காக நன்றி செலுத்துகிறோம். பாவிகளாக எங்கள் மேல் கிருபையா இருங்க சுவாமி. இந்த நாளிலும் கூட ஆண்டவரே மனபாரத்தோடு வேதனை
வேதனையோடு கண்ணீரோடு இருக்கிற பிள்ளைகளுக்காகவும் குடும்பங்களுக்காக செபிக்கிறோம் ஆண்டவரே. இவருடைய திருமணத்துக்காக காத்து கொண்டிருக்கிற பெற்றோர்களுக்காக செபிக்கிறோம். அவருக்கு ஏற்ற துணைகளை நீங்கள் காண்பித்து தர வேண்டுமாய் கெஞ்சி கொண்டாடுகிறோம் சாமி. குடும்ப பிரச்சனை நிமித்தம் பிரிந்திருக்கிற குடும்பங்களுக்காக செபிக்கிறோம் கர்த்தாவே. எல்லோரும் ஆண்டவரே நாட்கள் அதிசீக்கிரமாக இருக்கிறதுடைய வருகைக்கு முன்பாக நாங்கள் எங்களை தயார்படுத்தி கொள்ள தேவ ஒத்தாசை எங்களுக்கு அனுப்ப வேண்டுமாய் கெஞ்சி கொண்டாடுகிறோம் சாமி. பாவிகளாக எங்கள் மேல் மட்டுமாய் நீர் பாதுகாத்து கிருபியாயிருந்து வழிநடத்தீர் என்பதை நாங்கள் உணர்ந்து ஜீவிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. நாங்கள் உங்களுடைய சத்தியத்தை அநேகருக்கு சொல்ல, உடைய அன்பை அநேகருக்கு நாங்கள் எடுத்துக்கூறி எங்களுக்கு ஞானத்தை கொடுங்க ராஜா. நாங்கள் ஒன்றுக்கு உதவாதவர்கள், அற்புதம் தீசரமான பாவியில் கர்த்தாவே. இந்த பாவங்களை எல்லாவற்றையும் ஒரு விசை கூட அந்த கல்வாரி சிறில் சிந்தின ரத்தத்தினாலே கழுவி எல்லோரையும் சுத்திகரிங்க ராஜா. இந்த ராஜ்யம் வரும்போது நாங்கள் ஒருவரும் கெட்டு போகாதபடிக்கு இவரே எங்கள் ராஜா, இவருக்காக காத்திருந்தோம் என்று சொல்லுகிற அந்த கூட்டத்தில் நாங்களும் இருக்க, இந்த சத்தியத்தை கேட்கிற பிள்ளைகளும் இருக்க, இதற்காக பிரயாசப்படுகிற ஒவ்வொரு பிள்ளைகளும் அதில் இருக்க எங்களுக்கு கிருபை செய்யுங்க. அதுக்கு தடையாக இருக்கிற எல்லா காரியத்தையும் எங்களை விட்டு அகற்றி போட்டு இந்த ராஜ்யம் வரும்போது நினைத்தரல வேண்டுமா இயேசுவின் வழியாக ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல தகப்பனே. ஆமென். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ரிவைவல் டிவி.